தேவ ஆலயத்துக்கு எப்படி நம்ம வரக்கூடாது? ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இந்த வார்த்தை ஒன்றொன்று ஒரு வார்த்தையும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, என் சந்நிதியில ஒருவனும் வெறும் கையோட வரக்கூடாது. எதுக்கு தெரியுமா? ஏன்னா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு அது தங்கும்படிக்காக. இப்போ அவனுக்கு என்ன கொடுத்தாரு ஆண்டவர் வந்து உன்னை இவ்வளவு கொடுன்னு கேட்கல, இவ்வளவு அள்ளி கொடுன்னு கேட்கல, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கல, அதுக்குன்னு கொடுக்காமலும் இருக்காத. இப்போ முதல் மனிதர்கள் நம்ம காயின் ஆபேல் எடுத்துக்கிட்டா, அவங்களே இவன் ஆடுகளை மேய்ச்சா, இவன் வயல்ல விதைச்சான். ஆனா 2 பேருமே காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் எப்படி கொண்டு வந்தாங்களோ, ஆனா காணிக்கை முக்கியம் என்பதை அவங்க இருவருமே வந்து முக்கியப்படுத்தி காமிச்சாங்க. பல புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 12:42 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஏழை விதவை அந்த 2 பைசாவை போட்டது ஆண்டவர் எப்படி பண்ணாரு? மிகப்பெரிய அளவுல கனப்படுத்தினார். இங்க இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போட்ட அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக இந்த ஏழை விதவை தான் அதிகமாய் போட்டார் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அந்த ஏழை விதவை நினைச்சா, நானே ஏழை, நானே கஷ்டப்படுறேன், எனக்கே சாப்பாட்டுக்கு இல்ல, நானே மிகவும் கஷ்டப்படுறேன், எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு நினைச்சு போடாம இருந்திருக்கலாம். என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு புரியும் நினைச்சு போடாம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க சபைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? கர்த்தரை கனப்படுத்துகிற விதத்துல, முக்கியத்துவப்படுத்துகிற விதத்துல காணிக்கை கொண்டு வந்து 2 பணமும் 1 பணமும் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, அவ தனக்குரியது, தன்னுடைய ஜீவனத்துக்குரியது எல்லாவற்றையும் அதிலே போட்டு விட்டார். கர்த்தர் கொடுத்ததை ஒரு நாளும் வச்சுக்க மாட்டாருங்க. அது நமக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்குற மாதிரி அதை நம்ம திருப்பி பல மடங்கு தருவதற்காக நம்மளை கொடுக்க சொல்லுகிறார். கொடுங்கள் கொடுக்கப்படும், இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலர் தசம பாகத்தை கொடுப்பதே கிடையாது, தசம பாகத்தை முக்கியத்துவப்படுத்துவது கிடையாது. தசம பாகம் என்பது 10ல் 1 பங்கு. நிச்சயமாகவே அது பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம கையின் பிரயாசங்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே முதல் இதுவே ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது எதுக்காக தெரியுமா? என்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக இல்லைங்க, கர்த்தரை கனப்படுத்துவதற்காகவும் அவரை முக்கியத்துவப்படுத்துவதற்காகவும் தான் நம்ம இதை கொண்டு வந்து நம்ம இதை போடுகிறோம். சரியா? ஆண்டவர் தெளிவா சொல்றாருல்ல, என் சமூகத்துல, என்னுடைய சந்நிதியில, என்னுடைய ஆலயத்துல ஒருத்தர் கூட வெறும் கையை வீசிக்கிட்டு வரக்கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி போடும் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகினால இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? நீங்க காணிக்க போடும் பொழுது அந்த காணிக்கையை எப்படி தெரியுமா ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாராம்? பரலோகத்திலிருந்து தேவன் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுகிறாராம். அது அவருக்கு சந்தோஷம், அது அவருக்கு பிடிக்கும். அவரே கேட்கிறாரு. அவர் கேட்டா நம்ம கொடுக்க விடலாம், இல்லனா எப்படிங்க? நீங்களே சொல்லுங்க. ஆகினால கண்டிப்பாக காணிக்கை தசம பாகம் நம்ம மனிதர்களுக்காகவோ ஊழியர்களுக்காகவோ ஊழியங்களுக்காகவோ எதற்காகவும் இல்ல, கர்த்தருக்காக கொடுக்கிறோம். அவர் சொல்லிட்டாரு, வெறுங்கையோட வர வேண்டாம். இதை நீங்க ஒருவேளை நீங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா, இதை பாத்தீங்கன்னா தயவு செய்து இனிமே நீங்க தேவ சமூகத்துல உங்க கையில, உங்க சக்திக்கு தகுதிக்கு ஏற்றாப்புல கையில கொண்டு வந்து தேவ சமூகத்துல நீங்க படைக்கும் பொழுது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து பல விதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்துல நீங்க பழுகி பெருகும்படி செய்வார். அதற்காக தான், உங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் இந்த காணிக்கை.